அதான் கோயம்புத்தூர் ஐஜிடி ஃபர்ஸ்ட் கொடுத்தோம். அது எங்களுக்கு வந்து ஒன்றும் திருப்தி இல்லைங்கிறதுனால விசாரணை மாற்ற சொல்லியுமே செக்ஷன் எல்லாம் இன்னும் ஆட் பண்ணாமல் இருக்குது. அதை ஆட் பண்ண சொல்லியுமே வந்து மனு கொடுக்குறக்காக வந்திருக்கோம். ஈவினிங் 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேங்க. ஈவினிங் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு மறுபடி நான் கண்டிப்பாக அவசிய தகவல் சொல்கிறேன். முழுசாக கேட்டிருக்குங்க. அதே தாங்க அங்கே என்ன கொடுத்தோமோ அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்கேன். ஹோம் செக்ரட்டரியேட் பார்க்குறக்கு. ஆமாங்க, பார்த்துட்டு உங்களுக்கு அவசிய தகவல் சொல்கிறேன். கைது பண்ணியிருக்காங்க. இல்லை தான் அவங்க ஏன்னா ஜாமீன் நார்மல் செக்ஷன் போட்டு அவங்க வந்து வெளியில் வரக்கு உண்டான செக்ஷனில் தான் இருக்காங்க. ஆனால் வந்து நடந்துக்கிறது பொண்ணுடைய ஆடியோவில் பார்க்குற போது அவங்களுக்கு வந்து நான் பெயிலபிள் செக்ஷன் கொடுக்கணும். இன்னும் அவங்கள வந்து வெளியிலே வரக்கு இல்லாமல் உடனடியாக இது பண்ணணுங்கிறக்காக தான் நான் வந்து அரசை பார்த்து கோரிக்கை மனு கொடுக்குறக்காக வந்திருக்கேன். ஈவினிங் 4 மணிக்கு பார்த்துட்டு உங்களுக்கு முழு தகவலையும் தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக தெரிவிக்கிறேன். சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா என் பெண்ணை பற்றி தவறான சித்தரிப்பெல்லாம் இப்போ தொடங்கிட்டாங்க. ஏன்னா பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கக்கூடாதுங்கிறக்காக வந்து ஒரு தவறான தகவலெல்லாம் போயிட்டுருக்கு. அது தயவுசெய்து எந்த சூழ்நிலையிலும் அப்படி தவறான செயல்களை போட வேண்டாம். என்னுடைய பெண்ணுக்காக மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் சேர்ந்து தான் நான் போராடிட்டு இருக்கிறேன். என்னுடைய பெண்ணுடைய மரணம் தான் இறுதி மரணமாக இருக்கணும். இந்த மாதிரி இனிமேல் எந்த பெண்ணுக்கு இந்த மரணம் ஏற்படக்கூடாதுங்கிறக்காக தான் நான் போராடுறேன். எல்லா பெண்களை பெற்ற தகப்பனும் இதை வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது சாயங்காலம் வந்து 4 மணிக்கு சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு நான் உங்களுக்கு நான் சரியான தகவல் பூராமே சொல்கிறேன். இப்போ என்ன நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? அது எல்லாமே முதல்ல சொல்லியிருக்கேங்க. அதான் வந்து பெண் இறந்ததுக்கு சாதாரண வழக்கு தான் பதிவு பண்ணியிருக்காங்க. பெண் ஆடியோவிலேயே உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கா, எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கா. அதுக்குண்டான எந்த விதமான உட்பிரிவுகளும் போடல. அதை வந்து போட சொல்லி எல்லா செக்ஷனும் போட சொல்லி கண்மையாக கண்டிக்கணுங்கிறக்காக தான் இப்போ வந்து முதன்மை செயலாளர் கொடுக்குறக்காக வந்திருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பெட்டிஷன் அடிச்சிருக்கேன். உங்களுக்கு எல்லாமே ஒரு காப்பி கொடுக்குறேன் முறையாக. சரிங்களா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.